ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். கீதம் மேட்ரிமோனியின் CEO கீதா தெய்வசிகாமணி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய மகளும் பாடகியுமான பவதாரிணி அவர்களுடைய இந்த மரணம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓரிரு வார்த்தைகள். இது இளையராஜா சார் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி இது. எனக்கு என்னென்னா, அவர் இவ்வளவு ரொம்ப காட் ஃபெய்த்து. அவர் வீட்டில் நவராத்திரி பூஜைக்கெல்லாம் போயிருக்கேன். அவர் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு சோகம் நடந்திருக்கக்கூடாது, இது எப்படி நடந்தது அப்படின்ட்டு பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இது ரொம்ப ஒரு வேதனை அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இப்போ கீதா மேட்ரிமோனி CEOவாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கும் இளையராஜா அவர்களுடைய இந்த குடும்பத்திற்குமான பந்தம், அதே நேரத்தில் பவதாரிணி அவர்கள்ட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க, ஒரு பழக்கம் இருந்திருக்கும். அதை பற்றி ஒரு வார்த்தைகள். இதில் இளையராஜாவோட சம்பந்தி அம்மா கார்த்திக் ராஜாவோட மாமியார் இருக்காங்கள்ல, ராஜீவி அம்மா, அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த காலத்துலேருந்து. அவங்க யாருன்னா வசந்தா மனோகரன்ட்டு MK ராதாவோட மருமக. அவங்களோட டாட்டர்ஸ், அவங்களுக்கு 5 டாட்டர்ஸு. அவங்களோட டாட்டர்ஸ்க்கெல்லாம் நான் அலையன்ஸ் பார்த்துட்டேன். முதல்ல ஒரு ராணி ஃபர்னிச்சர்ஸில் மதுரையில் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தப்போ அவங்க ரொம்ப பழக்கமானாங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம ராஜீவியை இவங்களுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே க்ளோஸாக ஃப்ரெண்டாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம ராஜீவியை இளையராஜா சார் வீட்டில் பார்க்கலாமா அப்படின்லாம் நாங்கள்லாம் பேசிக்குவோம். நாங்கள் அப்புறம் ஒரு நவராத்திரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ மீட் பண்ணி பார்த்தாங்க. அது நல்ல விதமாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பவதாரணியோட அலையன்ஸை இவங்க கொடுத்துட்டு ராஜா சாரோட மிஸ்ஸஸ் அவங்கள்ட்ட பேச சொல்கிறேன். நாங்கள் அப்போ தான் அவங்க ஃபோனில் பேசி இது மாதிரி பவதாரணிக்கு பார்க்கலான் இருப்பாங்க, நாங்கள் நல்லபடியாக பார்க்கலாம், ஜாதகம்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி பார்த்தோம். நான் ஒரு 2-3 அலையன்ஸ் நல்ல அலையன்ஸ் பார்த்தோம். பட் அதில் அது கிளிக் ஆகலை. பட் அப்போ தான் நான் பவதாரணியை நான் நேராக மீட் பண்ணியிருந்தேன். எப்படின்னா ஒரு ஹோட்டலில் வச்சு மீட் பண்ண வச்சோம். அப்போ ஒரு ஃபேமஸ் ஹோட்டலில். அப்போ தான் நான் பவதாரணி ரொம்ப காமான பொண்ணுங்க, ரொம்ப அமைதியான பொண்ணு, என்ன நல்லா முன்னுக்கு வர துடிச்சிக்கிட்டு இருந்த பொண்ணு. அதுக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்கும் என்ன அப்படின்ட்டு நான் நினைக்கல. அது பெரிய ஷாக்கு தான் அது எல்லாத்துக்குமே. அது என்ன இது நடந்திருக்க வேண்டாம் என்ன, இதுக்கு அது எப்படி அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறோன்ட்டு தெரியல யாரும். இது எனக்கு அவங்க குடும்பத்திலேயே ரொம்ப க்ளோஸாக தெரிகிறது ராஜீவி தான். அவங்க அப்பப்போ எங்கிட்ட வேறு அலையன்ஸுக்காகவுமே அப்பப்போ எங்கிட்ட கான்டாக்டில் அவங்க தான் இருக்காங்க. இப்போ வசந்தா அம்மா அவங்க நோமோர் அவங்க, அதனால் ராஜீவி அவங்க தான் என்கிட்ட கான்டாக்டில் இருக்காங்க. இப்போது இளையராஜா அவர்களுடைய இந்த குடும்பத்திலிருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வைக்கிறப்ப, ஒரு அலையன்ஸ் பார்த்து தாங்க அப்படின்னு வைக்கிறப்ப அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க? அவங்க என்னென்னா, அவங்க மிஸ்ஸஸ் சொன்னதே உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப மியூசிக்கில் ரொம்ப முன்னுக்கு வரக்கூடியது தான், என்கரேஜ் பண்ணுற ஃபேமிலியாக ரொம்ப, அதாவது எங்களுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கணுன்ட்டு. நானும் அதுவும் பொதுவாக பிரபலங்களுக்கு யாருக்கு பார்த்தாலுமே முதல்ல ஒரு அலையன்ஸ்னு பார்க்குறப்ப அவங்க எவ்வளவோ ஒரு, அதுவும் பிரபலங்களுக்கு பார்க்குறப்ப எவ்வளவோ ஒரு உழைப்பு இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க நிறைய எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஒரு சக்ஸஸ் ஆகி அவங்க நேம் வெளியில் தெரியுதுன்னா அதுக்கு அவங்க எவ்வளவோ ஒரு இது பண்ணியிருக்கணும். என்ன அப்படி முன்னுக்கு அவங்களோட மேரேஜ் லைஃப்னு பார்க்குறப்ப அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அமையணும். அது இல்லாமல் ஏதாவது ஒன்று அதில் ஒரு பிரச்சனை என்ன நிம்மதி இல்லாமல் போச்சுன்னு வைங்களேன், அவங்களும் டெவலப் ஆக முடியாது. அதனால நான் ரொம்பவே கவனமாக இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் பொதுவாக. இப்போ பவதாரணி மேம்க்கு அலையன்ஸ் பார்க்குறப்ப அவங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? பவதாரணி மேம் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, அவங்க அம்மா தான் என்கிட்ட ஃபோனில் அப்பப்போ பேசி ஏதாவது சொல்லுவாங்க. இவங்க வசந்தா அம்மாவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி பார்க்கணுன்ட்டு ராஜீவியெல்லாம். பட் இவங்களை மீட் பண்ண வைக்கிறப்ப தானே நான் பார்த்தேன். அப்போ ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லி சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இப்படி பாருங்கள் அப்படின்லாம் அவங்க ஒன்றும் கண்டிஷன் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லலை. அவங்க இப்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உடல்நல கோளாறு அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக முன்னாடியே தெரியுமா? இல்லை அதான் எனக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் என்னன்னா, இவர் இவர் ரொம்ப சாமி பக்தியாக அந்த குடும்பமே இருக்கிறதுனால இந்த ஒரு ஈடு செய்ய முடியாத இந்த இழப்புக்கு இறைவன் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை கடவுள் தான் அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ரொம்பவே பிரார்த்தனை செய்கிறேன்.
அதாவது நான் மீடியா மூலமாக தான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பித்தப்பையில் வந்து ஒரு புற்றுநோய் வந்து இவங்க 5 மாதமா அவதிப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா, என்ன எனக்கு முன்னால் கூட தெரியாது இதை பற்றி. ஏன்னா எனக்கு இந்த வயசில் போய் எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த இந்த இது வந்தது அப்படின்ட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது. நான் ராஜீவி கிட்ட கூட நான் இந்த நேரம் பேச வேண்டாம், இன்றைக்கி ரொம்ப இதாக இருப்பாங்க, ஒரு 2 நாள் கழித்து தான் நான் வந்து பேசலாம், போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதுலேருந்து நமக்கு என்னென்னா, ஒரு சின்ன நோய் வந்தால் கூட நம்ம வந்து பொதுவாக இப்போ ஒரு ஒரு பிரபலங்கள்னு இல்லை, யாராக இருந்தாலுமே உடனே கவனிக்கிறது வந்து பொதுவாகவே நல்லது. ஏன்னா நம்ம வந்து நமக்கு ஒன்றும் செய்யாது, நம்ம வந்து இது நம்ம எப்படியும் இதாகிடும் அப்படின்னு சொல்லி எதுலேயும் கவனக்குறைவாக இல்லாமல் உடனே கவனிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு விதிவசத்தால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக அப்படி நடந்து போச்சு. இதுக்கு ஒரு இதுன்னு தீர்வுன்னு தெரியல. பொதுவாக இந்த மாதிரி அலையன்ஸ் பார்த்தப்ப நம்ம பேசிகிட்டு இருந்தோமே தவிர, அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து அந்த நவராத்திரிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போவோம். ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த அவங்க வீடை பற்றி சொல்லணுன்னா, லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அப்படியே தாண்டவம் ஆடுற வீடுன்னு சொல்லலாம். ஓரமாக ஒரு பெரிய சரஸ்வதி சிலை இருக்கும். நவராத்திரி அப்போ தினம் ஒரு பட்டுப்புடவை சாத்தி ஒரு கச்சேரி நடக்கும். முதல் நாள் வந்து ஜேசுதாஸ் சார் பாடுவார். இப்படி எல்லாமே ஒரு நாளும் நல்ல ஒரு பெரிய சிங்கர் பவதாரணி கச்சேரி ஒரு நாள் நடக்கும். நாங்கள் வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும், அவங்க ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்காங்க, நானும் எங்கள் சாரும் தான் அந்த கச்சேரியில் அட்டன் பண்ண போவோம். போகிறப்போ வந்து மெயினாக நாங்கள் வந்து ஜேசுதாஸ் சார் கச்சேரியும் பவதாரணி கச்சேரியையும் நாங்கள் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுவோம். ரொம்ப நல்லா டிவோட்டோட நல்லா பாடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் போவோம். அவங்க வீட்டில் வந்து அந்த சாமி ரூமில் அழகான ஒரு மூகாம்பிகை சிலை இருக்கும். அது ரொம்ப வந்து அந்த சிலையும் ஒரு பெரிய விளக்கு, அதில் வந்து எந்நேரமும் தீபம் எரிஞ்சிட்ருக்கும். அதுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு புடவை எல்லாமே வச்சு, எல்லாம் ஒரு மங்கள பொருட்கள்லாம் வச்சு அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிவோட்டடாக அதாவது பக்தியிலையும் வந்து ஏனோதானோன்னு பண்ணுறதில்ல. இந்த மாதிரி அதுவும் மியூசிக் லைனில் அவங்க இருந்ததுனால, அவர் சாரம் மூகாம்பிகை பக்தருங்கிறதுனால ரொம்ப ஒரு இதாக பண்ணுவாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா, இளையராஜா சார் பாட்டுன்னா தெரியுமே உங்களுக்கு, எல்லாம் மியூசிக்னா மெலோடி எல்லாருமே விரும்பி கேட்குறது. அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதெல்லாம் நாங்கள் போய் பார்த்து கேட்குறதே ஒரு கொடுப்பினையாக நினச்சே நாங்கள்லாம் போய் அட்டன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் கலந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். பவதாரணி மேமோட கச்சேரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய அந்த குரல் வளம், அவங்களுடைய இந்த லைவ் சிங்கிங் வந்து எப்படி? ஆமாம், அது வந்து ரொம்ப மெலோடியஸாக பாடுவாங்க. அதுவும் பக்திபூர்வமாக இருக்கும் அவங்க பாடுற பாட்டு. அந்த நவராத்திரி அப்போ பாடுறதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி கேட்போம். அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆமாம், ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதாவது சாமி பாட்டை என்ன தான் பாடினாலும் அதில் வந்து பக்தி இழையோடுனா தான் அது வந்து நம்ம ஒரு ஈர்ப்பு வரும். அது அவங்களோட வாய்ஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கம்மிங் பேக் டு மேட்ரிமோனியல், இப்போது அலையன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, பட் எதுவுமே வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகலையா? இல்லை, அப்போ வந்துங்க பார்த்தது வந்து ஒரு அப்ராட் அலையன்ஸு. நாங்கள் பார்த்தது ஒரு யூஎஸ்லேருந்து வந்த பையனோடது. அது கொஞ்சம் பேசி பார்த்ததில் கொஞ்சம் சரியாக வரலை. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயே ஒரு இடம் வந்து தான் முடித்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி முடிஞ்சிருக்குமான்னு சொல்லிவிட்டு அவங்க கால் பண்ணி, அவரோட அம்மா வந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அதனால் அவங்க ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்க வேணாம், அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நானும் சந்தோஷமாக நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் நாங்கள் போய் அட்டன் பண்ணோம். கார்த்திக் ராஜாங்க அவங்க கல்யாணத்துக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபேமிலியோடு எப்பயும் போயிருக்கோம். நாங்கள் இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினருக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய, பவதாரணி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை வேண்டுகிறேன். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்.